வணக்கம் நண்பர்களே. வருகிற புதன்கிழமை புரட்டாசி 1 பிறக்கிறது. புரட்டாசி மாதம் பிறந்தாலே நம்ம யாரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், வெஜிடேரியன் தான் சாப்பிடுவோம். அதுலேயும் அந்த 5 சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை எல்லார் வீட்லேயும் கம்பல்சரி பெருமாளப்பனுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுவோம். நான் இங்கே உங்களுக்காக 7 வகை பொரியல் மிக எளிமையான முறையில் செய்கிறது எப்படின்றத நான் இந்த வீடியோவில் போட்டுருக்கிறேன். அரை மணி நேரத்தில் நம்ம 7 வகை பொரியல் நம்ம செஞ்சிடலாம். நாம் அதே மாதிரி பாத்திரங்கள் நிறைய பாத்திரம் சேரும். நம்ம பொரியல் செஞ்சு சாப்பாடு செஞ்சு முடித்து வெளியில் வந்தோம்னாலே ஏகப்பட்ட பாத்திரம் கிச்சன் ரொம்ப வேறு. மேலே ஸ்லாப்பில் இருந்த எல்லா பாத்திரமும் கிச்சனில் இருந்த எல்லா பாத்திரமும் ஜிங்கில் தான் இருக்கும். அது மாதிரி இல்லாமல் பாத்திரங்களும் கம்மியாக யூஸ் பண்ணி எப்படி பொரியல் செஞ்சு கச்சிதமாக பண்ணுறதுன்றது தான் நான் இந்த வீடியோவில் போட்டுருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு எல்லா காயும் கட் பண்ணி வேக வச்சு ஒவ்வொரு பவுலில் போட்டு கப்பில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். நீங்களும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. 2 அடுப்பு இருக்குன்னும் போது ஒரு அடுப்பு ஃபுல்லாக பருப்பு சாம்பார் சாதம் ஒரு பாயாசம் வைக்கிறதுக்கு ஒரு அடுப்பாகும், ஒரு அடுப்பில் பொரியல் செய்கிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பருப்பு தனியாக ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வச்சுட்டேன், இன்னொரு அடுப்பில் பொரியல் செய்கிறேன் நான். அதே மாதிரி நம்ம வேக வச்சு ஒவ்வொரு கப்பில் பொரியலுக்கு காய் கட் பண்ணி வச்சுன்னுக்குறோம் இல்லைங்களா, அந்த கப்பில் இருக்கிறதே போட்டு நல்லா வணக்கிட்டு மறுபடியும் அந்த கப்பிலே நீங்கள் பொரியலை எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு பாத்திரம் சேவ் ஆகும். நிறைய பாத்திரம் கச்சன்னு எடுக்காமல் 7 பொரியல்னால் 7 கப்போடு முடிஞ்சிடும். எதில் கட் பண்ணி வேக வச்சு நம்ம எடுத்து வைக்கிறோமோ அதிலிருந்தே நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. அதே மாதிரி நான் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், வேர்க்கடலை வறுத்து தூள் பண்ணி வச்சுட்டேன். பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும். நீங்களும் அதே மாதிரி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கிச்சனில் நின்று நம்ம செஞ்சோன்னா ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். வாழைக்காவை வேக வச்சு அதை துருவி நீங்கள் பொரியல் செய்யுங்க பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. வாழைக்காய் கட் பண்ணி நம்ம பொரியல் பண்ணுறதை காட்டிலும் இது மாதிரி செஞ்சால் நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா, உருளைக்கிழங்குமே பொடி மாஸ் மாதிரி பண்ணாமல் அது பெருசு பீஸாக 2 பீஸாக கட் பண்ணி செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அதுவுமே நல்லா இருக்குது. பொரியல் தாளிக்கிறதுக்குன்னு 2-3 பாத்திரம் எடுக்காமல் ஒரே பாத்திரம் வச்சு அந்த ஒரு பாத்திரத்துலேயே ஒவ்வொரு பொரியலாக தாளித்து எடுத்துக்கோங்க. அந்த சைடு ஃபுல்லாக சாம்பாருக்காக நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம பொரியல் தாளிச்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி எல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுன்னுக்கிறதுனால நம்ம 2-3 பாத்திரம் மாற்ற தேவையில்லை. அந்த ஒரு பாண்டிலில் வச்சு நம்ம எல்லா பொரியலும் செஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா நம்மளுக்கு பாத்திரம் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை எதுனா பாத்திரம் கழுவுறது தான். அந்த சிங்கிறப்ப பாத்திரத்தை பார்த்துட்டாலே நம்மளுக்கு நைட்டாக தூக்கமே வராது. கழுகி முடித்து எடுத்து வச்சிட்டா தான் நம்மளுக்கு தூக்கமே வரும். இந்த சனிக்கிழமையில் நம்ம சாமி கும்பிட்றோனாலே நம்மளுக்கு நிறைய வேலைங்க அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம வேலையை எந்த அளவுக்கு குறைக்க முடியுன்றதை யோசிச்சு தான் நம்ம செய்யணும். நம்ம பாத்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்மி பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 7 கப்பு அது மட்டும் தான் இருக்கும். எப்படி வாழை இலையில் தான் நம்ம சாப்பாடு போடுவோம், அதனால் நம்மளுக்கு பிளேட்டு கழுவுற வேலையாவது இருக்காது. அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு பாத்திரங்கள் கம்மியாக இருக்கும். வாழைக்காய் வேக வச்சு துருவி நம்ம செஞ்சதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி உருளைக்கிழங்குக்கு நீங்கள் வணக்கும் போது ஆனியன் வணக்கும் போதே அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு வணக்குங்க. அப்படி அது போட்டு நம்ம வணக்கணுன்னாக்கா டேஸ்ட்டு நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. வெண்டைக்காய் பொரியலுக்கு மட்டும் நீங்கள் ஆனியன் சேர்த்திக்காதீங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா சூடான உடனே நீங்கள் வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுக்கிற வெண்டைக்காவை போட்டுக்கோங்க. அதோட உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது மட்டும் போதும். நல்லா கிறிஸ்பியாக வணக்கி விடுங்க, அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். அதோட தேங்காய் மட்டும் துருவல் போடுங்க போதும். நான் காயெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்ச தண்ணி இருக்குங்களா, ரசத்துக்காக அதை புளி போட்டு ஊற வச்சுருக்கிறேன். பாருங்கள், வெண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பாயாசத்துக்காக பாசிப்பருப்பு ஜவ்வரிசி 2 ஊற வச்சு இப்போ அதை வேக வைக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். இது நல்லா கொதிஞ்சு வேகுது இல்லைங்களா, வேகும் போது நீங்கள் வெல்லம் போட்டால் போதும். நம்ம பெருமாளப்பனுக்கு செய்கிற பாசிப்பருப்பு பாயாசம் ரொம்ப ஈஸிங்க. ஜவ்வரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம் இது 3 நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டு முந்திரி, திராட்சை, ஏலக்காய் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி நான் வடை அவல் வடை தான் செஞ்சுருக்கிறேன். நான் அரிசி அவல் ஊற வச்சுடுங்க, ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ஊறின உடனே அதோட பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகு, கொத்தமல்லி தழை,
அரிசி மாவு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு வடையை போட்டு எடுத்துக்கலாம். அந்த போட்டு எடுத்துகிட்ட மீதி எண்ணெயிலே வந்து வடை நீங்கள் அப்பளம் பொரிச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நான் அந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அந்த தண்ணி எடுத்துகிட்டு நான் அது வந்து ரசம் தாளித்து விட்டுட்டேன். இதுக்கு ரொம்ப ஈஸியானது பாருங்கள். நான் பொரியலுக்கு எடுத்த பாத்திரமே தான் லாஸ்ட்டாக ரசத்துக்கு இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு பாத்திரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 7 வித பொரியல் வித் அப்பளம் வடை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து சொல்லுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும். தேங்க்யூ.